ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய வீடுகளில் மஸ்ஜிதில் அல்லாஹ்வின் கிதாபை ஓதி ஒருவருக்கொருவர் அதை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தால் அவர்கள் மீது அமைதிகளும் அல்லாஹ்வின் ரஹ்மத் அவர்களை விட்டும் வழக்குகள் அவர்களை சுற்றி பாதுகாப்பார்கள். அல்லாஹ் தன்னிடமுள்ள வழக்குகள் அவர்களை புகழ்ந்து விடுவார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை இங்கு உங்கள் அனைவருக்கும் ஞாபகப்படுத்துவதாக ஒரு சில செய்திகளை இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டால் ஏராளமான படிப்புகளும் ஏராளமான கல்விகளும் இன்றைய காலத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்த இந்த சமுதாயத்தில் சிறந்த கல்வியையும் அதே போன்று இன்றைக்கும் வறுமைக்கும் பயன்படக்கூடிய கல்வியையும் நாமும் கற்று நம்முடைய பிள்ளைகளுக்கும் போதிக்கக்கூடிய அந்த சூழல் என்பது இன்றைய சமகாலத்தில் மிகவும் குறைவாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ இஸ்லாமிய சமூகங்கள் இருக்கின்றது, எத்தனையோ முஸ்லிம் குடும்பங்கள் இருக்கின்றார்கள். எல்லா குடும்பங்களிலும் எல்லா குடும்ப சூழல்களும் இஸ்லாமிய மாணவர்களுக்கு உட்பட்டு இருக்கின்றதா என்று பார்த்தால் அங்கு நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது தலபுல் இல்மி ஃபரீதத்தன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. கல்வியை கற்பது ஆண் மீதும் பெண் மீதும் ஒவ்வொரு மீதான ஆண் மீதும் பெண் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். இங்கே எந்த கல்வி நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம் என்பதுதான் இங்கே முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கின்றது. இந்த கல்வி என்பது இரண்டுக்கு மேலாகும். அதாவது இன்றைக்கும் வறுமைக்கும் பயன் உள்ளதாக இருந்து அது பயனுள்ள கல்வியாக இருக்கின்றது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது ஒரு துஆவை கற்றுத்தருவாங்க. அல்லாஹ் அன்னி அஊது பிகலில் இல்மி லா யன்ஃபா. யா அல்லாஹ் பயனற்ற கல்வியிலிருந்து யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக உணர்ந்து. எது பயனற்ற கல்வி? நாம் கற்றுக்கொண்ட அந்த கல்வியை என்னுடைய வாழ்க்கையில் அமல் செய்யாமல் விட்டுவிட்டால் நாம் பெற்ற கல்வி பயனற்றதாக மாறிவிடுகிறது. உதாரணமாக நாம் தொழுகை பற்றி எனக்கு தெரியும். தொழுகையினுடைய அவசியம் என்ன எனக்கு தெரியும். தொழுகை எந்தளவுக்கு வாழ்க்கை கொண்டு சொல்லித் தருகிறது என்று ஏராளமான செய்திகள் நான் படிச்சிருக்கேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையும் தொழுகையில நான் பொழுதுபோக்காக இருந்தால் நான் கற்ற கல்வி அது பயனற்ற கல்வியாக மாறிவிடுகிறது. அப்ப இப்போது அது பயனுள்ள கல்வியாக மாறும் சொன்னால் படித்ததை நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப்ல அப்படியே கொண்டு வருவதுதான் அது பயனுள்ளதாக மாறுகிறது. இப்படி சொன்னால் என்னுடைய பிள்ளைகள் மாற்றப்பட்டுள்ளவர்களாக இருந்து இந்த ஒரு உலகத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் ஒரு நல்ல நிலையில் எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாகவும் ஆக வேண்டும் என்று சொன்னால் முதல்ல பெற்றோர்கள் நம்ம சில தியாகங்கள் செய்யும். என்ன தியாகம் செய்யணும்? முதலில் நான் அமல் செய்யும். என்னுடைய வீடு இஸ்லாமிய மாணவர்களுக்கு உட்பட்ட நிலையில் இருக்க வேண்டும். இஸ்லாமிய மாணவர்களுக்கு உட்பட்டிருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கூல்ல நிறைய விஷயங்கள் படிச்சுருப்பாங்க. இல்லைங்களா? ஆனால் சில வார்த்தைகள் இஸ்லாம் நம்ம சொல்லிடுறது. நம்ம வீட்டுக்கு போகும்போது என்ன செய்யணும்? மாணவர்கள் சொல்லுவோம், இந்த வீட்டுக்குள்ள நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் முதல்ல நீங்கள் சொல்லி போவீங்க முதல்ல சலாம் சொல்லிட்டு போகும். வீட்டுக்குள்ள வெளியே வரும்போது என்ன சொல்வீங்க? என்ன சொல்வீங்க? அவன் பிள்ளைகள் சலாம் சொல்லி உள்ள வரவும் சலாம் சொல்லி வெளியே போகணும்னு சொன்னா முதல்ல பெற்றோர்கள்
பார்க்கணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், பிள்ளைங்க அந்த ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்க்க எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். அப்போ அடிப்படையாக முதலில் பெற்றோர்கள் திருந்த வேண்டும். அதே நேரத்தில் மாணவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த சமகாலத்தில் தீய செயல்கள், தீய சிந்தனைகள் அவங்களுடைய உள்ளத்தில் வராமல் பாதுகாப்பது பெற்றோர்களுடைய முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. அதுக்காக தான் இந்த மதரசா நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இவருக்கு மதரசாவே அனுப்புறாங்க. இப்போ சூழல் ஏற்படுத்தலை, நிறைய ஊர்களை இல்லை, இப்படிதான் நம்ம ஊரில் அந்த மாதிரியான ஒரு சட்டம் இருக்கு. இப்போ நான் என்ன செய்யறேன், என்னுடைய பிள்ளைய ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் நல்ல தரமான ஒரு ஸ்கூலை படிக்க வச்சுட்டேன். ஆனால் என் பிள்ளைக்கு மாற்றுக்கல்வி நான் ஊட்டி வளர்க்கிறேன்னு சொன்னால் என்ன நடக்கும், அது பெற்றோரை மதிக்க தெரியாது. அவன் பெரிய ஒரு நல்ல ஒரு போஸ்ட்ல இருந்தாலும் தனது கீழே தாயும் தந்தையும் வரும்போது இஸ்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுகிறது என்று அவனுடைய உள்ளத்தில் வராது. அதே நேரத்தில் நம்ம இங்க அடிப்படை அதிகாரம் படிச்சுக்கணும். நீங்கள் பெற்றோரை பார்த்து நீங்க என்ன சொல்லக்கூடாது, சீ என்று சொல்லிடாதீங்க அப்படின்னா என்ன சொன்னாவே இல்லைங்க, இப்படிதான் நீங்க சொல்லிடாதீங்க. அப்படி சொல்வது அல்லாவுக்கு விரும்பத்தக்க செயலாக இருக்கின்றது. பல தகவல்மா அப்புல்லம்மா பவுலன் கெரிமா, அவர்களோடு நீங்கள் அழகான முறையில் நீங்கள் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று இங்கே கற்றுக்கொள்ளும் போது அவன் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்து வரும்போது எவ்வளோ பெரிய அந்தஸ்து கிடைச்சாலும் தாயும் தந்தைக்கு முன்னால அந்த கண்ணியை கொடுப்பது இயல்பாக இருந்தது. அவன் தாயும் தந்தையும் கண்ணியம் குறைவாக பிள்ளைகள் நடத்துகிறார்கள் சொன்னால் சிறு வயதில் நம்ம அவங்களுக்கு மார்க்கத்தை சரியாக நம்ம ஊட்டவில்லை. அதனால் அடிப்படை காரணமாக இருக்கின்றது. சட்டம் அவர்கள் ஏராளமான துவாக்களை தான் நம்ம கண்டுத்திருக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு துவாவும் ஆழமான சில செய்திகளை நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. நம்ம பாருங்க, பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய செல்வங்களில் சொத்தில் தலையாய சொத்து தெரியுமா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மார்க்கங்கள் தான். ஒரு மனிதன் ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னால் 3 விஷயங்கள் நம்ம தெரிஞ்ச செய்திதான். இவன் நான் ஆரம்பிச்சுட்டா எனக்கு பிறகு சில அமல்கள் சில நன்மைகள் எனக்கு வரணும்டா என் புள்ள நான் போதா போல எனக்கு வாசிக்கும். எப்படி வாசிக்கணும், நான் போதா போன பிறகு என்னுடைய தாயும் தந்தையும் இப்படியான கல்வியை தந்தாங்க. என்னுடைய நான் வரக்கூடிய பருவத்தில் நிறைய தியாகங்கள் எல்லாம் செஞ்சாங்கல்ல, ஆட்டோமேட்டிக்கை யோசிச்சு நமக்காக துவா செய்கிற ஒரு பிள்ளைய நம்ம அந்த துணியால கூட்டிட்டு போனா வரவே மிகப்பெரிய நமக்கு வெற்றி. எவ்வளோ ஆயிரக்கணக்கிலும் லட்சக்கணக்கிலும் சம்பாதித்து பிள்ளைகளை உயர்வான படிப்புகளை படிக்க வச்சு பெரிய அளவுக்கு பணம் தரக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலையில நீங்க அவங்கள அமர வச்சுட்டு நீங்க மோதா பண்றது அவங்களை பத்தி கவலையே பண்ணன்னு சொன்னா மிகப்பெரிய நஷ்டம். உலகத்துல ஏதோ நீங்க பெரிய போஸ்ட் வச்சுட்டு போயிட்டீங்க, ஆனா நீங்க மோதா போன பிறகு என்ன செய்ய மாட்டாங்க, உங்களை பத்தி கவலையே பட மாட்டாங்க. மார்க்கத்தை ஊட்டி வளர்த்த ஒரு பிள்ளை இதற்காக வாசி சொல்லும்போது ஒரு மனிதன் 4 வருடங்கள் சொர்க்கத்தை இருப்பார். அப்போ நல்ல சொல்றாரு, நான் இவ்வளவு பெரிய அந்தஸ்து இந்த சொர்க்கத்தில் நான் இருப்பதற்கு உலகத்தில் நான் எந்த விதமான அமல்கள் நான் செய்யறேன், நான் இந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்து வருவதற்கு என்ன காரணம், நான் எப்படி இவ்வளவு பெரிய அந்தஸ்தை அடைந்தேன் என்று பார்க்கும்போது அவர் சொல்வார்கள், நீங்கள் மரணித்த பிறகு உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகள் சரியான துவா செய்தார்கள், அவர்களுடைய பிரதிபலன் இந்த வறுமையில உயரமான சொர்க்கத்தை அடைந்திருக்கின்றீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ மார்க்க கல்விங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்முடைய பிள்ளைகளை இஸ்லாமிய மாணவர்களுக்கு உட்பட்டு நடத்தணும். 2வது அம்சமாக இன்றைய காலத்தில் ஸ்மார்ட் போன் பயன்படுத்தாத பிள்ளைகள் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாரும் பேசக்கூடிய என்னில் இருந்து பார்க்கணும்னு சொன்னால் எல்லா பிள்ளைகளும் ஸ்மார்ட் போன் பயன்படுத்த செய்வாங்க. அப்ப
அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜை வரும்போது என்ன ஒன்று சொன்னா ஒரு கட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை வந்தவங்க போட்டு பாடப்படுறது அவங்க 5 நிமிஷம் போட முடியல, ஒரு 10 நிமிஷம் போட முடியல அப்படின்னு அந்த பாடன்னு சொன்னா நமக்கே தெரியாத செய்தியில் பல விஷயங்கள் நீங்க பிள்ளைங்க சர்ச் பண்ணி பார்க்கறாங்க. அவன் சர்ச் பண்ணி பார்க்கக்கூடிய அந்த செய்தியும் அவங்களுடைய வயதுக்கும் சம்மந்தமே இருக்காது. வயதை கடந்த விஷயங்களை இன்னைக்கு ஆய்வு பண்ணி நம்மளுடைய பிள்ளைகளை பார்க்கறாங்கன்னு சொன்னா பேரண்ட்ஸ் இந்த விஷயத்தை மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது. உள்ள போன பார்க்குறாங்க, என்னத்தை பார்க்கறான்னு கொஞ்சம் கவலை. மேக்சிமம் கொடுக்கறத அவாய்ட் பண்ணணும். மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி தெரியுமா, நீங்க போன கேம் விளையாடுவீங்களா, கேம்ஸ் விளையாடுவீங்களா, கை தூக்கு சொல்ல பார்ப்போம். அவர் உண்மையான கேட்பாளர் கைவிட்டாங்க. பாக்கி நீங்கள் ரீல்ஸ் பார்க்கறது, ஷார்ட்ஸ் பார்க்கறது, சரி சரி உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னாங்க, நம்ம ஃபோனில் கேம் விளையாடக்கூடாது, ப்ராக்டிக்கலாக முடியாது. ஃபுட்பால் விளையாடணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபோனில் விளையாடக்கூடாது, நேரடியாக ஃபுட்பால் விளையாடுது. தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃபோன் விளையாடணும், நீங்கள் கரெக்டாக விளையாடுங்க. அப்போ என்ன தெரியுமா, நம்ம உடம்பு நல்ல விளையாடும், பாடி நல்ல ஹீட் ஆகும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. நம்முடைய பிரெயின் என்ன ஆகும், இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். பிரெயின்லெஸ் பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாகி நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறதா தெரியாது. அதே நீங்கள் ஃபோனில் கிரிக்கெட் விளையாடுனீங்கன்னு சொன்னால், அந்த ஃபோனில் ஏதாவது ஒரு கேம் விளையாடினீங்களா ஒரு 1 மணி நேரம் நீங்கள் விளையாடிருப்பீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் உட்காந்து முட்டை பார்த்துக்காங்க ஒன்றுமே பண்ணவே கவனிச்சிங்களா. ஸ்கூலில் எக்ஸாம் வந்து வச்சுக்கிறேன், ஸ்கூலில் எக்ஸாம், நாளைக்கு எக்ஸாம், இன்னைக்கு நான் என்ன செய்யறேன், மொபைல் 1 மணி நேரம் உட்காந்து கேம் விளையாடிட்டே இருந்தேன். 1 மணி நேரம் பிறகு புத்தகத்தை பார்க்கணும், படிப்பு சொன்னால் படிச்சு படிக்க முடியுமா? ஏன் முடியாதா? ஏன் முடியாது? நீங்க புக்கை பார்ப்பீங்க, கண்ணை எழுத பார்க்கணும், உங்களுடைய உடல் சரியா ஒரே இடத்துல இருக்கும், ஒரு சின்ன நிலை இருக்கும். நீ பார்த்த கேம்லையும் நீ பார்த்த வீடியோஸ்லையுமே இருக்கும். என்ன செய்ய முடியாது, சிந்திக்க முடியாது. உங்களுடைய சிந்தனை ஆற்றலை அதை செய்யும், குறைச்சிடும். அவன் இந்த உலகத்தில் நீங்க நல்ல அறிவாளியாக வரணும் நீங்க விரும்புகிறீங்களா? அதை அப்படி சூழ்நிலையாக இருந்து சிந்தனையே இல்லாமல் ஒரு முன்னாளாக விரும்புகிறீங்களா? எப்படி விரும்புறீங்க? அப்போ நம்ம சிறந்த ஒரு அறிவாளியாக வரணும்னு சொன்னா, இந்த மார்க்கெட்களையும் உலகங்களையும் சரியாக படிக்கணும்னு சொன்னா ஸ்மார்ட் போன் தொடவே என்ன செய்வீங்க? பிராக்டிக்கல் நல்ல விளையாடுங்க, நல்ல உடல் பேருக்கு விளையாடுங்க, அப்படி வரைக்கும் நல்ல விளையாடுங்க. அப்படி விளையாடுவதை மாற்றுகள் செய்வதற்கு ஆதரிக்குது. நீங்க அப்படி விளையாடும் போது உடல்ல பல விஷயங்கள் செய்வதற்கு நடக்குது. அப்போ சூப்பராக சூழ்நிலைத்தனமாக போட்டு காரணம் இல்லை, பார்த்து பக்கத்து ஓடிட்டு சொன்னா நம்முடைய சிந்தனை எல்லாம் அத்துவே சரியா இல்லை சொல்றீங்களா? சரி சரி. அப்போ பெற்றோர்கள் நீங்க அந்த மொபைல் போனை கொடுக்கும்போது பிள்ளை என்ன பார்க்கறான்னு நீங்க என்ன செய்ய அதை கவனிக்காமல் இருந்தால் அவங்க வர அடுத்த ஸ்டெப் எடுத்துவாங்க. ஒரு கட்டத்துக்கு உங்களால் அதை கற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இன்னைக்கு ஆகிடும். இன்னைக்கு பார்க்கிற சமூக வலைதளங்கள்ல நிறைய புரியாத செய்திகள்லாம் வரும். ஏஐ டெக்னாலஜி அதை வளர்ந்துருக்கு. இந்த ஏஐ டெக்னாலஜிங்கிறது ஒரு ஆய்வு சொல்றாங்க, நீங்க மொபைல் ஒரு வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு சொன்னா எல்லாமே பொய் தான். நீங்க உங்க கண்ணால பார்க்கிற நேரடியா பார்க்கறத தவிர நீங்க வீடியோ ஆதாரம்னு சொன்னா ஒருத்தரை இது கட்டி பொய்யா வச்சு ஏஐ மூலமாக இந்த மாதிரியான செய்திகளை செஞ்சுதான் சொல்லி இந்த காலம் செஞ்சுவாங்க, வீடியோ ஆதாரத்தை காட்டுவாங்க. ஆனா அது உடனே பொய்யா. அப்ப இந்த மாதிரியான ஒரு மோசமான செய்திகளை நம்மளுடைய பிள்ளைகள் இதை மாட்டாமல் சொன்னா இந்த வயதிலே சில நீங்க போனை கொடுத்து படிக்கிறாங்க. ஒரு கட்டத்தை நம்மளால் செய்யாது, கட்டுப்படுத்தவே இயலாது. அடுத்த ஒரு முக்கிய செய்திகள் சொன்னா பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போவாங்க, மதரசால ஒரு பிஹேவியர் எப்படி வளர்க்கணும், எப்படி பேசணும். அதை தப்பா பேசணும்னு சொன்னா பேசணும் அப்படின்னு சொல்லிடுவோம்.
இது எல்லா சந்தர்ப்பங்களிலும் பிள்ளைகளுக்கு அமைதியாக சொன்னா நிச்சயம் அமைதி இல்லை. பள்ளிவாசல் வரும்போது ஒரு பையன் சந்திக்கும் போது சலாம் சொல்லணும், பள்ளிவாசல் வரும்போது துவா போடணும், வெளியே போகும்போது துவா போடணும், சபை கலையும் போது துவா போடணும். இப்படி வாரத்துக்கு ஒரு நாள் நல்ல பயிற்சி கொடுத்துருக்கோம் பிள்ளைகளுக்கு. அந்த ஒரு நாள் கொடுத்த பயிற்சியை மறுநாள் ஸ்கூல்ல போய் அவ்வளோத்தையும் பார்க்க முடியல. எப்படி சக மாணவர்கள் பேசுறத பார்த்து அப்படியே வந்து புரியுதா? நம்ம வாக்குகளை ஒரு நாள் கொடுக்கலாம்னு சொன்னோன்னே 7% அப்படின்னு பேசி மாறினாரு. ஒவ்வொன்றையும் வெகுமுட்ட வேண்டிய நிலையில் இருக்குது. நீங்க மறுநாள் ஸ்கூல் போகும்போது சில புதுசா சில வார்த்தையை பேசுவாங்க. அப்பவே பேசுகிற ஒரு பிள்ளைய என்ன வார்த்தை பேசுறதுக்கு கண்டிச்சு கூடாது. அவங்க நிறையா பிள்ளை சொன்னா அது நாளையில அந்த வார்த்தைக்கு அப்படியே பெருசா வளர்ந்து கட்டுப்படுத்த முடியாத நிலையாயிடும். அப்போ இந்த விஷயத்தையும் ஸ்கூல்ல என்ன படிக்கலாம், அந்த பையன் யாரோட சேரலாம், உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு, நீ உன் ஃப்ரெண்ட்கிட்ட என்ன பேசிக்கிட்டா, அன்றைய நாள் எப்படி போச்சு, இப்படி ஒரு சிம்பிளான உரையாட பிள்ளைகளோடு நமக்கு இருக்க வேண்டும். ஏன்னா இன்றைய காலத்துல ஓப்பனா சொல்ல போனா ஆசிரியரையும் நம்ப முடியாது, மாணவரையும் நம்ப முடியாது, யாரையும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்ந்துக்கிறோம். என்ன நடக்குன்னு தெரியாது. பிள்ளைகளோட நம்ம ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வச்சா மட்டும்தான் அந்த பிள்ளைங்க ஓப்பனா நம்மகிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. இது நம்ம நடந்துச்சு, இந்த நம்ம நீங்க இப்படி பேசலாம், இவன் சாரி இப்படி சொன்னாரு, இல்லை ஆலோசனை இப்படி சொன்னாரு அப்படிங்கும் போது நமக்கு ஒரு சிந்தனை வரும். ஏன் இப்படி சொன்னாரு, இந்த பையன் இப்படி பேசினா அப்ப இந்த விஷயத்தை கண்காணிப்பா இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆய்வு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு கடமையை தள்ளப்பட்டிருக்கிறோம். சமகாலத்தில் சொன்னா ஒவ்வொரு நாளும் பலவிதமான செய்திகளை கேட்கிறோம். பிள்ளைகளுக்கு எந்த போனாலும் பாதுகாப்பு இல்லை, ஆண் பிள்ளைக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண் பிள்ளைக்கும் பாதுகாப்பு இல்லை. அப்போ இன்றைய சூழல அடிப்படையில் மாற்றத்தை நல்ல ஆழமாக ஊட்டிவிட்டு அதை சரியான முறையில் கண்காணிக்கும் போது அந்த பிள்ளைகள் சாலையான பிள்ளைகளாக ஊழலுக்கு வருவார்கள் என்பது முக்கியமான ஒரு செய்தியாக பிள்ளைகள் சொல்லக்கூடிய முக்கியமான வார்த்தைகள். நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் சொல்லலாம், நீங்கள் அழகான வார்த்தையை பேசணும். சொல்லணும் ஒரு வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கணும், அழகிய வார்த்தையாக, அபத்தமான பேச்சுகளை பேசக்கூடாது, அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அப்போ கெட்ட வார்த்தையை பயன்படுத்தினால், அசிங்கமான வார்த்தையை பயன்படுத்தினால் யார் விரும்பார்? அல்லாஹ் விரும்புகிறார். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ் விரும்பக்கூடிய செயலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த ஒரு செயலை நம்ம செய்யலாமா? ஒரு பேட்மேன் யூஸ் பண்றான், நீ என்ன செய்யணும்? உன் ஃப்ரெண்டு நீ நல்லா பழகக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு ஒரு பேட்மேன் யூஸ் பண்ணிக்கலாம், நீ என்ன செய்யணும் சொல்லுங்க. உனக்கு பேட்மேன் தெரியுது, நீ என்ன செய்யலாம்? சொல்லாங்கன்னு சொல்லுங்க, சொல்லுங்க சொன்னா பேசாத. சரி, அப்போ என் கூட என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு ஒரு பேட்மேன் யூஸ் பண்ண சொன்னா முதல்ல சொல்லணும், நீ பேசக்கூடிய வார்த்தை அசிங்கமான வார்த்தை, இது பேசக்கூடாது, நம்முடைய மாற்றத்தை தடை செய்யப்பட்டிருக்கு, இது ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறது. அவர் செய்யணும் அப்படியே, ஆனால் நம்ம இந்த வார்த்தை பேசினா இவனுக்கு பிடிக்காது, நம்ம இங்கே பேசக்கூடாதுன்னு மாறிடுவான். புரியுதா? சரி, நீ இப்போ அட்வைஸ் பண்ண பிறகும் ரெண்டாவது செய்வான், அதையும் கொஞ்சம் பேசலாம், என்ன செய்வீங்க? ஒவ்வொரு செய்வோம் அட்வைஸ் பண்ணணும். இது ஒரு மூணு நீங்கள் டைம் கொடுத்து பார்க்கணும். அவர் என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த கெட்ட வார்த்தைகள் அசிங்கமான வார்த்தையை பேசுறது அவர் இருந்ததுன்னு சொன்னா நம்ம அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கட்ட முடியாது. அப்படி கட்ட முடியாது சொந்தம் செய்யணும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அப்படியே கற்பனை பண்ணிட்டு அவருடைய எந்த ஒரு தேவையில்லை. ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க, கருணையில சிலர் இருப்பார்கள், அவர்கள் தன்னுடைய உலகத்துடைய நலன்களை கணித்தவாறு வறுமையில் இருப்பாங்க. அவரையே நண்பர்களால் தன்னுடைய உலக வாழ்க்கையை நாசப்படுத்தியவர்கள். நண்பர்களால் உலகத்தை நாசப்படுத்தியவர்கள் ரசிவான வறுமையில விரல நகத்தை கடிச்சு கொண்டிருப்பாங்க. ஆனா
இந்த நண்பனால் என்னுடைய வாழ்க்கையை நாசமாகிவிட்டேன் அப்படின்னு கைசெல்லப்பட்டிருப்பான். அப்ப நம்முடைய நண்பனை விடுகிறோம், நல்லவராக இருக்கணும். சொன்னாங்க 3 அம்சங்கள் ஒரு நல்ல நண்பனுக்கு எடுத்துக்காட்டாங்க. ஒன்று, அவனை பற்றி அவனோட பேசினா மறுபடியும் சிந்தனை அதிகரிக்கும், அவங்களோட பேசினா ஈமான் அதிகரிக்கும். இன்னும் அவங்களோட பேசினா சொல்லலாம் அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். அப்படின்றது அவங்களோட பேசும்போது நல்ல பாசிட்டிவான விஷயங்களையே கூட பேசணும், பாசிட்டிவான செய்திகளையும் கூட செயல்படுவோம். அப்படிங்கிற ஒரு நண்பான உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணாலும் நீங்க என்ன செய்ய இன்ஷால்லா அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பனை நீங்க என்ன செய்ய இறுதியாக ஒரே செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். குறிப்பாக பெற்றோர்கள் அதுபடியா இன்னைக்கு பிள்ளைங்க இந்த அளவுக்கு இந்த நீங்க வராங்கன்னு சொன்னா இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில அஸ்திவாரம். இதுதான் இந்த பருவத்தை நம்ம மிஸ் பண்ணின்னு சொன்னா இனி அதுக்கு பிறகு வளர்ந்த பிறகு நினைத்து பார்த்தாலும் அவங்களால் இது செய்யாது. மாற்ற கல்வி நம்ம கொடுக்கவே முடியாது. இந்த பருவம் அவர்கள் படிக்கிறதுக்கு சரியான ஒரு பருவமானது. இது நாம் ஒன்றாம் பருவம் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு தர்மம் தான் இதுதான். நிலைக்கு இருக்கக்கூடிய தர்மம் நம்மளால படிச்சிருக்கோம். நிலையாக இருக்கக்கூடிய தர்மம் என்ன? நம்ம மூன்றாம் பருவம் என் பிள்ளை படிச்சு எனக்காக துவா செய்வான், அவன் கைவுள்ள கல்வி கற்று பல பேர் கற்றுக் கொடுப்பான். எல்லா விதமான கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி அனைத்து எந்த காரணத்தை பிள்ளை படிக்கிறதுக்காக அவங்க ஊரெடுத்தாங்களோ அவர்கள் மரணித்தவரும் அவங்களுக்கு நன்மை போய்கொண்டே இருக்கும். எனவே இந்த பருவத்தை பெற்றோர்கள் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க மாணவர்களாக இன்னும் சில பிள்ளைகள் இருப்பீங்க, இந்த அரசாங்க சேர்க்காம இருப்பீங்க. அடிப்படையான விஷயங்கள் சொல்லப்படுது. அகீதா அல்லாஹ்னா யாரு, தூதர்னா யாரு, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் என்ன, அல்லாஹ்வுடைய பண்பு என்ன, அல்லாஹ்வுடைய இரக்கக்குணம் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மாஉல் ஹுஸ்னா அவங்களோட அழகிய பேர்கள் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, எதெல்லாம் ஹலாலாக்கிக்கிறாங்க, எதெல்லாம் ஹராமாக்கிக்கிறாங்க, இது இப்போ படிச்சுக்கிறோம். சீரா படிச்சுக்கிறோம். நபிகளுடைய வாழ்க்கை வரலாறு, இந்த உலகத்தில் என்ன தருமானெல்லாம் வந்தாலும் அவங்களுடைய வரலாறுகள் கடல் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய முக்கியமான பாடம் என்ன, படிப்பதை என்ன, துவாக்கள், அன்றாட துவாக்கள், இது ஹதீஸ்கள், சின்ன சின்ன ஹதீஸ்களை படிக்கிறோம். அதை பார்த்தா சின்ன தெரியும் நமக்கு. அந்த செய்திகள் எல்லாம் இந்த இளம் வயதில் அவங்களுக்கு உள்ளத்தில் ஆழமாக பதியும் போது அது அப்படியே அவங்க வளரக்கூடிய நேரத்தில் நீங்க ஒரு உள்பூர்வமான நீங்க பார்ப்பீங்க. ஒரு நல்ல தகுவாதாரியாக நம்முடைய பிள்ளைகள் பார்க்கணும். இந்த பருவத்தில் மார்க்க கல்வியை நாம் ஊக்கத்துக்கு நாம் தவறிவிட்டால் நிச்சயமாக செய்ய முடியாது. இதுக்கு பிறகு அவங்களால் முடியாது. நீங்க நிறைய பிள்ளைங்க அழிந்து என்ன காரணம்? பிள்ளைங்க பேரண்ட்ஸ்க்கு மிக சுமையாளர்களாக ஏன்னா பெற்றோர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு வேதனைப்படக்கூடிய பெற்றோர்களை பார்க்கிறோம். என்ன காரணம்? அடிப்படையில் நினைச்சு நமக்கு வாழ்ந்த சுமையை தவறின் காரணத்தால் அந்த பிள்ளைங்க வளர்ந்த பிறகு சமூகத்தில் பேச முடியாத அளவுக்கு இன்னைக்கு அந்த பிள்ளைகளுடைய அழகாடி தன்மை நடக்குது. அப்படியான ஒரு துர்பாக்கிய சூழல் நமக்கு நம்ம பிள்ளைக்கு வராமல் பாதுகாக்கணும். எல்லாமே நம்முடைய பிள்ளைகளை மாற்றப்பட்டுள்ள பிள்ளைகளாகும், மாற்ற அடிப்படைக்கூடிய வாழ்க்கை நடந்துகிறாகும். பெற்றோர்கள் நமக்கும் நாம் மரணித்த பிறகு இவர்கள் நமக்கு செய்யக்கூடிய துவாக்கள் அந்த நிலையான தர்மமாக வர வேண்டும். அல்லாஹ் இல்லாமல் அப்படியான தௌஃபீகை எனக்கும் உங்களுக்கு தந்த அருமையான والسلام عليكم ورحمة الله وبركاته. Saya சொன்ன மாதிரி பசங்களுக்கு சில விஷயங்கள் சொன்னாங்க, அதே மாதிரி பெற்றோர்களுக்கும் சில விஷயங்கள் சொன்னாங்க. நம்ம இந்த காலத்தை கேட்டுட்டு அந்த காலத்தை அப்படி போயிருந்தோம். வாழ்க்கையில சரிங்களா? அதுதான் ஒரு 4 மாசம் ஒரு 10 கிளாஸ் மட்டும் போக தெரியாது. 10 கிளாஸ் மட்டும்
ஸ்கூலுக்கு முன்னாடி போறீங்க, கிளாஸுக்கு லேட்டாக வாங்க. அப்போ ஸ்கூலுக்கு 5 மணி நேரம், எவ்வளோ 5 மணி நேரம் போறீங்களா? வீட்டு 9 மணிக்கு 4 மணிக்கு வரீங்க. இடையில நெக்ஸ்ட் எவ்வளோ நேரம் படிக்கணும்? 2 மணி நேரம், 10 to 12 இல்லை 12. நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்க? 10:30 வரீங்க. அப்போ கிளாஸ் நடந்தது 1 மணி நேரம். டெய்லியும் கிடையாது, எவ்வளோ நேரம்? வாரத்தில் 1 நாள். ஸ்கூலுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து போனோம்ல, இந்த துணியா படிப்புக்காக நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து போகும்போது நம்ம ஏன் ஆயுதத்தோட வாழ்க்கையை யோசிச்சு பார்க்க முடியும்? பசங்களுக்கு மட்டும் சொல்ல, பெற்றோர்களும் ஒரு சிந்திக்கணும். நம்ம வந்து துணியாக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவோம், நம்ம ஏன் ஆயுதத்துக்கு கொடுக்க மாட்டோம்? வெறும் 2 மணி நேரம் கிளாஸுக்கு நம்ம வந்து எவ்வளோ நேரத்தில் வெறும் 1 மணி நேரம் தான் அங்கே வந்தால் போகணும். வீட்டில் வேலை, வீட்டம்மா கல்யாண சாப்பாடு அப்படின்னு போகிறோம்ல. அப்போ நம்ம வசதி என்ன சொல்லுவாங்க? துணியா வாழ்க்கை தேவை, துணியா படிப்பு தேவை இல்லைன்னா நான் அப்படி சொல்லலை. கண்டிப்பாக துணியா தேவை, துணியாவோட படிப்பு கண்டிப்பாக தேவை. ஆனால் அது எதாவது மார்க்கத்தோட சேர்ந்ததாக இருக்கும். மார்க்கத்தில் இருந்து நீங்கள் துணியாவை படிக்கணும்னு சொல்லணும். புரியுதா? பெற்றோர்கள் இங்கே எல்லாருமே ஒரு பொறுப்பு தான் ஞாபகம். ஒரு எப்படி ஒரு நாட்டுக்கு ஒரு ஆட்சியாளர் இருப்பாரோ அவர் அந்த நாட்டுக்கு பொறுப்பு தான். இந்த பள்ளிக்கு நிர்வாகிகள் இருப்பாங்க, அவங்க வந்து இந்த பள்ளிக்கு பொறுப்பு தான். அதே மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் ஒரு விஷயத்துக்கு பொறுப்பு தான். ஒரு ஆண் வந்து இந்த வீட்டுக்கு பொறுப்பு தான், அந்த ஆணுக்கு ஒரு பெண் பொறுப்பு தான், அவங்களோட சொத்துக்கு. ஒரு பிள்ளைக்கு நம்மளோட பெற்றோர்கள் பொறுப்பு தான். இந்த பொறுப்பை பற்றி இந்த துணியால யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக ஆசிரியத்தில் கேட்பாங்க. அதை சிந்திச்சுக்கோங்க. கொஞ்சம் வார்த்தைகள் கடுமையாக இருக்கலாம், ஆனால் இதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. ஏன்னா இப்போ நம்ம பசங்களுக்கு சேர்க்கணும், இப்போ நம்ம பசங்களுக்கு கொடுத்தாதான் பசங்க வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் நேராக பாதையில் இருப்பாங்க. நம்மளே எத்தனை பேரை கண்ணால் பார்க்கணும், பார்க்கறோமா இல்லையா? இப்படி இருக்க சமயத்தில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த மாதிரி சிறு வயதில் கொடுக்கல. நான் நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன். முன்னாடிலாம் காயப்பட்டத்தில் வந்து நிறைய ஆசிரியர்கள் வருவாங்க, காயப்பட்ட சாலையான ஊராக ஆரம்பிச்சுக்குவாங்க. இப்போ வந்து ஆசிரியர்கள் இருக்காங்க, ஆனால் அந்த சாலையான ஊரான்னு கேட்டால் இல்லை. நல்லா பாதுகாக்கணும். ஆனால் இப்படிதான் இருக்குது. நீங்கள் இப்படிலாம் மாறக்கூடாது. உங்களுக்கு கொடுக்குற கல்வியை என்ன செய்யணும்? வெறும் ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் ஆகி மனுஷன் இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி பெற்றோர்களுக்கு வந்து இன்னைக்கு பையன் கிளாஸுக்கு வந்தானா பையன்கிட்ட பேசுங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க, இன்னைக்கு என்ன சொல்லி தந்தாங்கன்னு கேளுங்க. அதில் ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்க, அவனுக்கு திருத்துங்க. அவங்களோட டெய்லி உரையாடுங்க. அப்பதான் வந்து பசங்க வந்து ஒரு நேரான பாதையில் இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம கண்ணால் போகிறோம், எவ்வளோ பேர் வழி தவறி போகிறாங்க. எல்லாம் பாதுகாப்பு வயசுக்குமா வினாவியல் போட்டி, இஸ்லாமிய சார்ந்த வினாவியல் போட்டி, கிராஃப்ட் போட்டி, பேச்சு போட்டி, பாங்கு போட்டி. இதில் எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருந்தீங்க. சரி, அப்போ வந்து ஆனால் எல்லாத்துக்கும் ப்ரைஸ்ன்னு கேட்டால் சிறந்தமானவங்க கொடுக்கும். அந்த இதில் அதுக்குன்னு அந்த பையன் தான் சிறந்ததை பண்ணணும்னா என்னன்னு கேட்டால் அப்படி இல்லை. நம்ம வந்து இங்கே வந்து ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு உங்களை ட்ரைன் பண்ண இன்னைக்கு ஜெயிச்சமானவன் நாளைக்கு அதே கேள்வியை கேட்டால் அவனுக்கு வாழ்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லை அவனுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதான் இன்னும் உங்க சிறந்த மாணவர்கள் அதை இன்னும் எப்படி மேம்படுத்திக்கலாம் பார்க்கணும். அதுக்கு
அடுத்தது பேச்சு போட்டி. இந்த பரிசு வழங்குறதுக்கு ஃபீஸ் அனுப்புவோம். பேச்சு போட்டி முதல் பரிசு ரைஹான். இரண்டாவது பரிசு ஹஃபீஸ். மூன்றாம் பரிசு ஆசிப். அடுத்த கிராண்ட் போட்டி. முதல் பரிசு ஹஃபீஸ். இரண்டாவது பரிசு ரைஹான். மூன்றாம் பரிசு நசீம். அடுத்த போட்டி வினாவிடை போட்டி. இந்த பரிசை வாங்க சாவல்கள். முதல் பரிசு அர்ஷத். இரண்டாவது பரிசு இமான். மூன்றாம் பரிசு ஸ்ரீராமி. கேள்வினா போட்டியில ஒரு சிறப்பு பரிசு இருக்கு. அந்த மாணவர் வந்து ஒரு கேட்ட கேள்வியில அவன் வயசுக்கு தங்கமான கேள்வி தான். அதை படிச்சதுக்கு அதை சொல்லிக் கொடுத்தவங்க பெற்றோருக்கு வாழ்க்கலாம். பரிசை வாங்க ஞாபகம். இந்த சிறப்பு பரிசு வந்து அல்ஹான். அடுத்ததா ஒரு 3 பேருக்கு ஊக்க பரிசு இருக்கு. முதலாவது முகமது இனாஸ். இரண்டாவது பரிசு அப்துல்லா. அடுத்த பரிசு ரஃபாஸ். சொன்ன மாதிரி தான் முதல் பரிசு இரண்டாவது பரிசு மூணாவது பரிசு உங்களோட சந்தோஷத்துக்காக நல்லா பண்ணவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த வாட்டி இரண்டாவது பரிசு வாங்கினோம்னா அடுத்த வாட்டி ஃபஸ்ட் ப்ரைஸ் வரும். மூணாவது பரிசு வாங்கினோம்னா அடுத்த வாட்டி ஃபஸ்ட் ப்ரைஸ் வரும். சரிங்களா? எல்லாரும் உங்களோட சிறந்ததை கொடுக்கணும். சரிங்களா? சரி. இந்த வாரத்தோட தீனியா தொகுப்பு வந்து முடியுது. ஏன்னா அடுத்தது இப்படி இருக்க சமயத்தில் சரி கொடுத்தாச்சு அப்படின்னா வீட்டில் ஒரு 1 மாதம் ஃப்ரீயாக இருக்கணுமா? இல்லை ஏதாவது படிக்கணுமா? எக்ஸாம் படிக்கணும். உங்களுக்கு இன்னொரு ஒரு சிறப்பு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இந்த நோம்பில் வந்து யார் கரெக்டாக 5 வக்து தொழுகையும் ஜமாத்தோட பரிவசம் வந்து தொழுகிறாங்களோ அவங்களுக்கு கரெக்டாக பெற்ற அன்னைக்கு இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பு பரிசு. இப்போ பெரிய பரிசு ஒன்று வெயிட் பண்ணிருக்கு. யார் அந்த பரிசு வாங்கினாலும் நீங்கள் அதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு சின்ன டைரி போடணும். பெட்ரோல் கேட்டீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன டைரி கொடுங்க. 10 வக்து இங்கே நீங்கள் இந்த பரிவசம் தான் சரி தொழுவம் முடிஞ்சதுக்கப்புறம் தொழுவை செய்யலாம் கிட்ட ஒரு சைன் ஆகும். இப்போ டஹல் வந்து இங்கே சொல்லுங்கன்னா டஹல்னு போட்டு அது பக்கத்தில் யார் கொண்டு வச்சோம்னா அவங்களோட சைன் ஆகும். சரிங்களா? கரெக்டாக 29 நான் எல்லாத்துக்கிட்டையும் அந்த டைரியை கேட்பேன். யார்